இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அண்ட் கம்பஷன் ரியாக்ஷன் இன் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வந்து ரெண்டு வகை இருக்குது. சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இப்போ இது ஒரு எலமெண்ட். இந்த எலமெண்ட்டோட காம்பவுண்டை கம்பைன் பண்ணும்போது இந்த ஏ வந்து சியோட ஜாயின் ஆகுது அண்ட் பி வந்து தனியாக போயிடுது. அதாவது சி வந்து பிசியோட இருந்தது இல்லையா, இந்த சி வந்து ஏவோட சேர்ந்துருது. அதாவது பிசி வந்து சி டிஸ்பிளேஸ் ஆகி ஏவோட சேருது. ஸோ அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ இட் இஸ் அ ரியாக்ஷன் பிட்வீன் அன் எலமெண்ட் அண்ட் அ காம்பவுண்ட். ஸோ இது எலமெண்ட் அண்ட் காம்பவுண்டுக்கு நடுவில் நடக்கிற ரியாக்ஷன். ஸோ when they react, one of the elements of the compound reactant is replaced by the element reactant to form a new compound and an element. ஸோ இப்போ வந்து எலமெண்ட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் நடுவில் நடக்கிற ரியாக்ஷன் தான் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நடக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பக்கம் இருந்தால் ரியாக்டன்ட், இந்த பக்கம் இருந்தால் ப்ராடக்ட். இப்போ இந்த எலமெண்ட் ரியாக்டன் வந்து காம்பவுண்ட் ரியாக்டன்ட்ல இருக்கிற ஒரு எலமெண்ட்டை வந்து டிஸ்பிளேஸ் ஆகி ஒரு ரியாக்ஷனை உருவாக்க போகுது. ஸோ அப்போது இங்கே வந்து ஒரு சிங்கிள் இந்த காம்பவுண்டில் இருக்கிற ஒரு சிங்கிள் எலமெண்ட் வந்து இன்னொரு எலமெண்ட்டோட சேர்ந்து ஒரு காம்பவுண்டை உருவாக்க போகுது. அப்போ சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும்தான் நடக்குது. ஸோ அதனால இந்த ரியாக்ஷன் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஓகேவா? So, A displaces element B from the compound BC and hence a single displacement reaction occurs. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா A plus BC. ஸோ இந்த C மட்டும்தான் ஏவோட போய் சேருது, டிஸ்பிளேஸ் ஆகுது. Bக்கு பதிலாக A வந்து இங்கே சேர்ந்துது. அதுதான் AC plus B தனியாக போயிடுச்சு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிங்க் ப்ளஸ் HCl. ஸோ ஜிங்க் வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, HCl வந்து H வந்து B, C வந்து Cl gives ஜிங்க் குளோரைடு. அதாவது ஏவும் சியும் கம்பைன் ஆகிட்டு B தனியாக போயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஜிங்க் வந்து HClோட ரியாக்ட் ஆகும்போது ஜிங்க் குளோரைடு ஃபார்ம் ஆகுது. அப்புறம் ஹைட்ரஜன் கேஸ் வெளியில் வந்துடுச்சு. ஸோ அந்த குளோரின் மெட்டல் வந்து டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. அதாவது ஹைட்ரஜன் இங்கே வந்து இந்த ஹைட்ரஜன் வந்து டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ ஹைட்ரஜன் இருந்த இடத்துல ஜிங்க் வந்துடுச்சு. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இஃப் அ ஜிங்க் மெட்டல் இஸ் பிளேஸ்ட் இன் அ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஹைட்ரஜன் கேஸ் இஸ் எவால்வ்ட். ஹியர் ஹைட்ரஜன் இஸ் டிஸ்பிளேஸ்ட் பை ஜிங்க் மெட்டல் அண்ட் ஜிங்க் குளோரைடு இஸ் ஃபார்ம்ட். ஸோ ஜிங்க் எங்கே போச்சுன்னா ஹைட்ரஜன் இருந்த இடத்துல வந்துடுச்சு, ஹைட்ரஜன் தனியாக போயிடுச்சு. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ Feனா அயன் ப்ளஸ் காப்பர் சல்ஃபேட் gives ஃபெரஸ் சல்ஃபேட் ப்ளஸ் காப்பர். ஸோ இங்கே வந்து அயன் வந்து டிஸ்பிளேஸ் ஆகிட்டு சல்ஃபேட்டோட சேர்ந்து ஃபெரஸ் சல்ஃபேட்டாக வந்திருக்கு. அப்புறம் இந்த காப்பர் வெளியில் போயிடுச்சு. ஓகேவா? இஃப் அன் அயன் நெயில் இஸ் placed in an aqueous solution of copper 2 sulfate as shown in the figure. ஸோ இந்த ஃபிகரில் காட்டியிருக்காங்க 10.2. ஸோ இது வந்து காப்பர் சல்ஃபேட். இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் அயன் நெயில் இருக்கு இல்லையா, நம்ம ஆணியை போட்டால் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன நடக்குதுன்னா அந்த ப்ளூ கலர் மாறிடுச்சு. பார்த்தீங்களா இந்த இடத்துல? ஸோ என்ன மாறிடுச்சு? ஃபெரஸ் சல்ஃபேட். ப்ளூ கலர் க்ரீன் கலராக மாறிடுச்சு. ஸோ ஃபெரஸ் சல்ஃபேட்டாக மாறிடுச்சு. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இஃப் அன் அயன் நெயில் இஸ் பிளேஸ்ட் இன் அன் அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் காப்பர் 2 sulfate, the iron displaces copper from its aqueous solution. ஸோ காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வந்து அயன் வந்து இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனோட சேருது இல்லையா, சேரும்போது காப்பரை டிஸ்பிளேஸ் ஆக்கிட்டு என்னவா ஃபார்ம் பண்ணுது? அயன். அதாவது and the so formed copper deposits over the iron nail. ஸோ அயன் நெயில் வந்து காப்பர் வந்து டெபாசிட் ஆகிடுது தனியாக. ஸோ இங்கே பாருங்கள் டெபாசிஷன் பாயிருக்கு பார்த்தீங்களா இந்த காப்பர் நெயில். ஸோ அப்போ இந்த சொல்யூஷன் என்னவா மாறிடுச்சு? ஃபெரஸ் சல்ஃபேட்டாக மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து அயன் வந்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் போட்டிருக்காங்க. அதாவது அயன் வந்து ஆணியை எடுத்துகிட்டு வந்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் போட்டால்
அந்த சல்ஃபேட் வந்து இந்த அயனோட சேர்ந்துருது, காப்பரை டிஸ்பிளேஸ் ஆகிடுச்சு. ஸோ டிஸ்பிளேஸ் ஆகிட்டு அந்த நெயிலில் வந்து டெபாசிட் ஆகிருக்கு, நெயிலோட ஓரமாக. இங்கே பார்த்தீங்கன்னா அது தெரியும். ஸோ இங்கே இருக்கிற நெயிலுக்கு வித்தியாசமோ இதில் இருக்கிற நெயிலுக்கு வித்தியாசமோ உங்களுக்கு தெரியுது. ஸோ இட் இஸ் ஈஸி டு ப்ரப்போஸ் ஸோ மெனி ரியாக்ஷன்ஸ் ஆஃப் திஸ் கைண்ட் வித் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். ஸோ டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் நம்ம இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனை. ஓகேவா? ஸோ ரியாக்டன்ஸ் அண்ட் இங்கே இன்னும் கொடுத்துருக்காங்க. அதாவது iron, that is sodium chloride plus F2 gives, that is F2 na fluorine, gives sodium fluoride plus chlorine. ஸோ இப்போது NaCl ஒரு காம்பவுண்ட், இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து எலமெண்ட் ப்ளஸ் காம்பவுண்ட், இப்போ காம்பவுண்ட் ப்ளஸ் எலமெண்ட். ஓகேவா? ஸோ NaCl ஓட ஃப்ளூரின் சேர்ந்ததுன்னா நம்மளுக்கு Na ஃப்ளூரைடு, அதாவது இங்கே வந்து Cl டிஸ்பிளேஸ் பண்ணுறோம், குளோரினை டிஸ்பிளேஸ் பண்ணுறோம். ஓகேவா? அண்ட் NaF, அதாவது சோடியம் ஃப்ளூரைடோட குளோரின் சேர்ந்ததுன்னா சோடியம் குளோரைடு வருது, சோடியம் குளோரைடு ப்ளஸ் F2. ஸோ இந்த மேலே கொடுத்த ரியாக்ஷன் அப்படியே மாறுது. ஓகேவா? ஸோ இது ரிவர்சபிள் ரியாக்ஷனுக்கு கூட எக்ஸாம்பிளாக வரும். ஸோ த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இன்வால்வ்ஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் குளோரின் ஃப்ரம் NaCl பை ஃப்ளூரின். ஸோ ஃபஸ்ட்டு, ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து குளோரினை டிஸ்பிளேஸ் பண்ணி ஃப்ளூரினில் இது பண்ணுறோம் இந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ குளோரினை டிஸ்பிளேஸ் பண்ணி அந்த இடத்துல ஃப்ளூரின் போய் சேருது. ஓகே. ஸோ இந்த செகண்ட் ரியாக்ஷன் குளோரின் டிஸ்பிளேசஸ் ஃப்ளூரின். ஸோ இந்த செகண்ட் ரியாக்ஷனில் குளோரின் வந்து யாரை டிஸ்பிளேஸ் பண்ணுறாங்க? ஃப்ளூரினை டிஸ்பிளேஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஃப்ளூரினை டிஸ்பிளேஸ் பண்ணுறாங்க. அவுட் ஆஃப் தீஸ் டூ த செகண்ட் ரியாக்ஷன் வில் நாட் அக்கர். ஸோ இதில் வந்து இந்த செகண்ட் ரியாக்ஷன் திரும்ப அக்கர் ஆகாது. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ரிவர்சபிள் தான், ஆனால் செகண்ட் ரியாக்ஷன் திரும்பியும் நடக்காது. ஸோ ஒன் டைம் தான் நடக்குமா? ஸோ பிகாஸ் fluorine is more active than chlorine and occupies the upper position in the periodic table. எதனால் நடக்காதுன்னா ஃப்ளூரின் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்களாம் குளோரினை விட, அதனால் அவங்க பீரியாடிக் டேபிளில் மேலே இருக்காங்க, அப்பர் பொசிஷனில். So in displacement reaction, the activity of the elements and their relative position in the periodic table are the key factors to determine the feasibility of the reaction. So இந்த எலமெண்ட்ஸ் வந்து அவங்க பொசிஷனில் பீரியாடிக் டேபிளில் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது இல்லையா, அதுவும் ஒரு காரணம். ஸோ மோர் ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் ரெடிலி டிஸ்பிளேசஸ் லெஸ் ஆக்டிவ் எலமெண்ட்ஸ். ஸோ ஃப்ரம் த அக்வஸ் சொல்யூஷன். ஸோ மோர் ஆக்டிவாக இருக்கிறது வந்து சீக்கிரமாக டிஸ்பிளேஸ் பண்ணுமா, லெஸ் ஆக்டிவாக இருக்கிறது. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ போன இதில் வந்து சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட், இப்போ வந்து காம்பவுண்ட் ஏபி ப்ளஸ் சிடி, இது ஒரு காம்பவுண்ட். ஸோ காம்பவுண்ட் சேர்ந்து ஏடி ப்ளஸ் சிடியாக மாறுது. அதாவது பிக்கு பதிலாக சி இங்கே போயிடுச்சு, அண்ட் தட் இஸ் டி, அண்ட் இந்த பி வந்து சியோட சேர்ந்துருச்சு. ஓகேவா? இப்படி டிஸ்பிளேஸ் ஆகிறது தான் என்னது டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏன்னா ரெண்டு இடத்துலையும் மாற்றம் ஏற்படுது. ஸோ வென் டூ காம்பவுண்ட்ஸ் ரியாக்ட்ஸ், if their ions are interchanged, then the reaction is called double displacement reaction. So ரெண்டு காம்பவுண்ட் இன்வால்வ் ஆகி ரியாக்ஷன் நடந்ததுன்னா அந்த ரியாக்ஷன் என்னன்னு சொல்கிறோம்? அதாவது இன்டர்சேஞ்சிங், ரெண்டு ரியாக்டன்ஸ்குள்ளே இன்டர்சேஞ்சிங் நடந்து ஒரு ரியாக்ஷனை உருவாச்சுன்னா அது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். The ion of one compound is replaced by the ion of another compound. ஸோ ஒரு அயான் வந்து இன்னொரு அயானை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ த அயான்ஸ் ஆஃப் ஐடென்டிக்கல் சார்ஜஸ் ஆர் நாட் இன்டர்சேஞ்ச். ஸோ ஒரே ஐடென்டிக்கல், அதாவது கேட்டயான் கேன் பி ரீப்ளேஸ்ட் பை அதர் கேட்டயான். ஸோ ஆர் ஒன்லி இன்டர்சேஞ்ச், அதாவது ஒரே அயான்ஸ் இருக்கிறது, அதாவது ஐடென்டிக்கல். இப்போ ப்ளஸ்ஸுக்கு வந்து ப்ளஸ்ஸு தான் சேஞ்ச் ஆகும், மைனஸ்க்கு வந்து மைனஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்படிப்பட்ட ரியாக்ஷனை மெட்டாதெசிஸ் ரியாக்ஷன். ஸோ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனை மெட்டாதெசிஸ் ரியாக்ஷனும் சொல்லலாம். ஏன்னா ஒரு ஐடென்டிக்கல் சார்ஜை தான் இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ கேட்டயானுக்கு கேட்டயான், ஆனையானுக்கு ஆனையான் தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அதை தான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஏபி ப்ளஸ் சிடி இஸ் ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் சிடின்னு இன்டர்சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. ஸோ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டு இடத்துல. இன் அ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் எய்தர் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் மஸ்ட் பி எய்தர் precipitate
ஆர் வாட்டர். ஸோ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரிசிபிடேட்டாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா தண்ணியாக இருக்கணும், வாட்டராக இருக்கணும். ஸோ ப்ரிசிபிடேட்னா இப்போ பனி எப்படி மூடு பனி இருக்குது, அப்படியே வெள்ளையாக தெரியுது இல்லையா, அந்த மாதிரி ப்ரிசிபிடேட் இருக்கும். இப்போ நம்ம அதாவது பாலில் கொஞ்சமாக தயிர் ஊற்றி அந்த பால் ஃபார்ம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சைடு தெரியாது, மேலே வந்து ஒரு ஒயிட் ப்ரிசிபிடேட் கிளியராக இருக்காது, ஒயிட் ப்ரிசிபிடேட் உருவாகும். ஸோ அதுதான் ப்ரிசிபிடேட்னு சொல்லுறது. அந்த வெள்ளையாக ஃபார்ம் ஆகுதுல, ஏடு கிடையாது, வெள்ளையாக அந்த நம்ம கண்ணாடி கிளாஸில் போட்டோம்னா அந்த இடத்துல ஃபார்ம் ஆகுறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அது வந்து ப்ரிசிபிடேட்னு சொல்லுவாங்க. ஸோ பை திஸ் வே தெர் ஆர் major classes of double displacement reactions. They are, so major classes இருக்கு double displacement. அவங்க வந்து precipitation reaction, neutralization reaction. So ரெண்டு இதை பேஸ் பண்ணி ரெண்டு ரியாக்ஷன் இருக்கு, precipitation reaction and neutralization reaction. So precipitation reaction, when an aqueous solution of two compounds are mixed, if they react to form an insoluble compound and a soluble compound, then it is called precipitate reaction. இப்போ ஒரு aqueous சொல்யூஷனை தண்ணி இருக்கிற சொல்யூஷன் ரெண்டுத்தை எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ரெண்டுத்தில் 2 காம்பவுண்ட்ஸை நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ மிக்ஸ் பண்ணும்போது ஒன்று இன்சாலிபிள், இன்னொன்று சாலிபிள் காம்பவுண்ட் வருது. ஸோ அந்த இன்சாலிபிள் தான் ப்ரிசிபிடேட்டாக ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால் அந்த ரியாக்ஷன் என்னன்னு சொல்கிறோம், precipitation reaction. Because the insoluble compound formed as one of the product is a precipitate. Hence the reaction is so called. So இந்த insoluble compound நான் சொன்னேன் இல்லையா, அது precipitate. So precipitate form ஆகிறதுனால இந்த ரியாக்ஷனுக்கு precipitation reaction சொல்லியிருக்காங்க. So when a clear aqueous solution of potassium iodide, இப்போ ஒன்றும் இல்லைம்மா, லெட் நைட்ரேட் எடுத்துக்கிட்டாங்க. இந்த லெட் நைட்ரேட் வந்து ஒயிட் கிறிஸ்டல்ஸாக இருக்கும், அதோட பொட்டாசியம் அயோடைட் சேர்ந்தா எல்லோ கலர் precipitate ஃபார்ம் ஆகும், இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ வென் அ கிளியர் aqueous solution of potassium iodide and lead 2 nitrate are mixed, a double displaced reaction takes place between them. அதாவது பொட்டாசியம் அயோடைடோட lead 2 nitrate சேர்ந்தோம்னா என்ன, பொட்டாசியம் நைட்ரேட் வந்து பொட்டாசியம் அயோடைடு வந்து கிளியர் சொல்யூஷன், ஆனால் அதோட லெட் நைட்ரேட் போட்டோம்னா என்னவா மாறுது, எல்லோ கலர் precipitate வருது. ஸோ லெட் நைட்ரேட் ப்ளஸ் பொட்டாசியம் அயோடைடோட, இப்போ இந்த லெட்டு வந்து அயோடினோட சேர்ந்துருது, நைட்ரேட் வந்து பொட்டாசியமோட சேர்ந்து லெட் அயோடைடும் பொட்டாசியம் நைட்ரேட்டாக ஃபார்ம் ஆகுது. ஸோ பொட்டாசியமும் லெட்டோ இங்கே டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு of replacing one other and form an yellow precipitate of lead 2 iodide. So yellow precipitate form ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். Neutralization reaction. So neutralizationனா acid base reaction, அதாவது இது நம்ம acid baseல தான் படிச்சிருப்போம். ஸோ இதுக்கு நம்ம தண்ணியை ஊற்றுவோம். இப்போ ஆசிட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அதில் தண்ணி ஊற்றி நியூட்ரலைஸ் பண்ணுவாங்க, பேஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா தண்ணி ஊற்றி நியூட்ரலைஸ் பண்ணுவாங்க. So it is another type of displacement reaction in which acid reacts with the base to form a salt and water. இப்போ ஆசிடும் பேஸும் ரியாக்ட் ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து சால்ட் ப்ளஸ் வாட்டர். ஸோ அங்கே வாட்டர் வந்தாவே அது என்ன, நியூட்ரலைசேஷன் சொல்யூஷன் தான், சரி நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் தான். as both acid and base neutralizes each other. ஸோ ஆசிடும் பேஸும் கலந்ததுன்னா சால்ட் ப்ளஸ் வாட்டர், அந்த ரியாக்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஸோ the reaction of sodium hydroxide with hydrochloric acid is a typical neutralization reaction. Here sodium replaces hydrogen from hydrochloric acid forming sodium chloride, a neutral soluble salt. இப்போ sodium hydroxide NaOH ஓட HCl சேர்ந்ததுன்னா NaCl உப்பு, NaCl sodium chloride plus water form ஆகுது. Similarly, when ammonium hydroxide reacts with nitric acid, it forms ammonium nitrate and water. So nitric acid HNO3 plus ammonium hydroxide NH4OH gives NH4NO3, that is ammonium nitrate salt plus water H2O is formed ஆயிடுச்சு. ஸோ கம்பஷன் ரியாக்ஷன், கம்பஷன்னா எரிக்க வைக்கிறது. ஸோ எரிக்க வைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஆக்சிஜன் தேவை.
ஸோ கார்பனோட ஆக்சிஜனை சேர்த்து, கார்பனாக இருந்தாலும் அந்த ஆக்சிஜன் சேர்ந்து எரிக்கும் போது நம்மளுக்கு ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ a combustion reaction is one in which the reaction rapidly combines with oxygen to form one or more oxides energy by heat. இப்போ கம்பஷன்னா என்னன்னா, இந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு குப்பை இருக்குது, அதை கொளுத்துனோன்னா சீக்கிரமாக என்ன பிடிச்சிக்கும், ஃபயர் பிடிச்சிக்கும். அங்கே ஆக்சிஜன் இருக்குது. ஸோ ஆக்சிஜன் ஓட சேர்ந்து ரியாக்ட் ஆகி ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆகுது, ப்ளஸ் ஹீட் எனர்ஜியும் ப்ரொடியூஸ் ஆகுது, அதாவது ஹீட் எனர்ஜி. ஸோ இன் கம்பஷன் ரியாக்ஷன் ஒன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் மஸ்ட் பி ஆக்சிஜன். இப்போ இந்த ரெண்டு ரியாக்டன்ஸில் ஒன்று கம்பல்சரியாக ஆக்சிஜன் இருக்கணும், ஆக்சிஜன் இல்லைன்னா எரியாது. ஸோ கம்பஷன் ரியாக்ஷன் ஆர் மேஜர்லி யூஸ்ட் ஆஸ் ஹீட் எனர்ஜி சோர்ஸ் இன் மெனி ஆஃப் அவர் டே டு டே ஆக்டிவிட்டீஸ். இப்போ நம்ம சாப்பாடு செய்கிறாங்க, சாப்பாடு செய்கிறதுக்கு சும்மாவே வந்துருமா, அடுப்பு எரிய வைக்கணும், ஸ்டவ்வை பற்ற வைக்கணும், ஓகேவா. ஸோ நம்ம இப்போ வந்து எல்பிஜி கேஸ், அந்த எல்பிஜி கேஸ் இருந்த ஹைட்ரோ கார்பன் தான், ஆனாலும் நம்ம அதை எரிக்க வைக்கணும் இல்லையா, எரியறதுக்கு ஆக்சிஜன் வேணும். ஸோ எல்பிஜி கேஸ் கம்பஷன் ரியாக்ஷன் எப்படி ஒரு கான்ஸ்டியன்ட் கேஸாக இருக்குன்னு பாருங்கள். எல்பிஜி கேஸில் மிக்சர் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொப்பேன், பியூட்டேன், ப்ரொப்பலின் எக்ஸெட்ரா இது எல்லாமே அதில் இருக்குது. ஆல் தீஸ் ஹைட்ரோகார்பன்ஸ் பர்ன்ஸ் வித் ஆக்சிஜன். ஸோ என்னதான் எல்பிஜிக்கு வந்து லிக்விட் பெட்ரோலியம் கேஸ், லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ்ன்னு அர்த்தம். ஸோ அந்த கேஸ் தான், ஆனால் அதுக்கு ஆக்சிஜன் இருந்தால் தான் எரியும். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா C3H8 ப்ரொப்பேன் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் ஹீட். ஸோ கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது, வாட்டரும் கிடைக்குது, ப்ளஸ் ஹீட்டும் கிடைக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்பஷன் ரியாக்ஷனில் ரெண்டு ரியாக்டன்ஸில் ஒரு ரியாக்டன்ஸ் கண்டிப்பாக ஆக்சிஜன் இருக்கணும், இல்லைன்னா கம்பஷன் நடக்காது, எரியாது. ஸோ இங்கே பாருங்க, that is conceptual thoughts. All combustion reaction are oxidation, but all oxidation are not combustion. ஸோ ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், அதாவது கம்பஷன் ரியாக்ஷனுக்கு ஆக்சிஜன் தேவை. ஸோ ஆக்சிஜனை நம்ம ஆட் பண்ணால் தான் இந்த ரியாக்ஷனே நடக்கும். ஆனால் எல்லா ஆக்சிடேஷன் ரியாக்ஷனுக்கும் கம்பஷன் ஆக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குளுக்கோஸ் ஆக்சிடேஷன் இருக்குது, ஸோ அது ஒன்றும் கம்பஷன் ரியாக்ஷன் கிடையாது. அது என்னன்றது அப்புறம் அந்த குளுக்கோஸ் ஆக்சிடைஸ்ட் ஆகும்போது நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்குது தான் நம்ம வேலை செய்கிறதுக்கு, ஆனால் அது ஆக்சிடேஷன் ரியாக்ஷனே தவிர அது கம்பஷன் ரியாக்ஷன் ஆகாது. ஏன்னா அது எரிக்கும் போது எனர்ஜி கிடைக்குது, ஹீட் எனர்ஜி கிடையாது, நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்குது, அவ்வளோதான். சின்ஸ் ஹீட் இஸ் எவால்வ்ட் இட் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ இந்த கம்பஷனை எரிக்க வைக்கிறதுனால ஹீட் வந்து வெளிப்படுத்துது, அதனால் இது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஆஸ் ஆக்சிஜன் இஸ் ஆடட் இட் இஸ் ஆல்சோ அன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஸோ ஆக்சிஜனை நம்ம ஆட் பண்ணுறதுனால இந்த கம்பஷன் ரியாக்ஷனை ஆக்சிடேஷன் ரியாக்ஷனும் சொல்லலாம். ஸோ கம்பஷன் மே பி கால்ட் ஆஸ் அன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷனாகவும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், எக்ஸோதெர்மிக் ஆக்சிடேஷனும் சொல்லலாம். இதுக்கு வந்து எக்ஸோதெர்மிக் ஏன்னா ஹீட்டு வந்து ஆக்சிஜனை ஆட் பண்ணுறதுனால ஹீட்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, வெளிப்படுது, அதனால் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், எக்ஸோதெர்மிக் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் சொல்லலாம். இஃப் எ ஃப்ளேம் இஸ் ஃபார்ம் then it is called burning. ஸோ இப்போ இதில் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டவ்வில் பர்னரில் எரிஞ்சிட்ருக்கு, அதாவது எல்பிஜி கேஸில் நம்ம ஒரு ஃப்ளேம் உருவாச்சுன்னா அப்போ எரியுதுன்னு அர்த்தம். ஸோ அதை தான் பர்னிங்னு சொல்லியிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ கம்பஷன்? ஸோ டைஜஷன் ஆஃப் ஃபுட், ரஸ்டிங் ஆஃப் அயன், மெனி thousands of reactions falls under these 5 categories and further. அதாவது டைஜஷன் ஆஃப் ஃபுட்டையும் கம்பஷன் ரியாக்ஷன், ஏன்னா நம்ம ஒரு உருண்டையாக சாப்பிட்றோம், அது போய் ஸ்ப்ளிட் ஆகிட்டு அதுலேருந்து நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரஸ்டிங் ஆஃப் அயன், துரு பிடிக்கிறது, அதுவும் வந்து ஒரு கம்பஷன் தான். ஏன்னா ஒரு இதுவை வந்து அப்படியே இது பண்ணுறோம், ஆக்சிஜனோட அந்த மாய்ஸ்டர் ஏரோட சேர்ந்து தான் அந்த துரு பிடிக்குது. ஸோ அதனால் அதையும் நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ படித்தோம் இல்லையா இந்த கேட்டகரிஸ், 5 கேட்டகரிஸ் ஆஃப் ரியாக்ஷன், இந்த வீடியோலையும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலையும் இருக்குது. ஸோ அந்த படித்தோம் இல்லையா, அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம அதாவது சம்மந்தப்பட்டிருக்கு. ஹையர் கிளாஸஸ்லேயும் இந்த ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.